சிம்பிள். அவங்க என்இபியை வந்து திணிச்சது பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட். என்இபி பாலிசியை டிராஃப்ட் பண்ணது பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட். என்இபியோட ஃபுல்லா சாராம்சமும் தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சியா இருக்கும் போதே என்இபியை டிராஃப்ட் எடுத்து கருத்தரங்கம் போராட்டம் நடத்தியிருக்காங்க. அப்ப அந்த என்இபி டிராஃப்ட்ல இருக்கிற பாத்தீங்கன்னா அந்த கமிட்டியே பாத்தீங்கன்னா ஒன்லி சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட்ஸ் தான் 70% டிராவல் பண்ணிருக்காங்க தவிர அவங்க எத்தனை பேர் மாநில அரசு நடத்தப்படும் பல்கலைக்கழக வளாகங்களையோ மாநில அரசு நடத்தும் அரசு பள்ளிகளோ வந்து அவங்க ஆய்வே பண்ணல. டிராஃப்ட் எடுக்கும் போது அவங்களோட நோக்கம் என்னன்னா ஒரு இஸ்ரோ சயின்டிஸ்ட் வச்சு கல்வியாளர் போல அவர் திணிச்சு அவங்க கொடுக்க வேண்டிய சித்தாந்தத்தை உன்பில் பண்ணியிருக்காங்க. என்ன சித்தாந்தனா முழுமையாக மாநில அரசோட உரிமைகளை தகற்றுறது, தனியார் மயம் ஆக்குவது, மொழி கொள்கையை வந்து விரிவுபடுத்தி பரந்தன்மையா பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த தேசிய கல்வித்துறை படிவங்கள் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதத்துக்கும் இந்தி பேசுவதற்கான பேஜஸ் அலாட் பண்ணிட்டோம். பிறகு பிற மொழிக்கு எப்படி அவங்க வந்து செயல் திட்டங்கள் வடிக்க போறாங்கன்னு எந்த வகையான கோப்புகள் கிடையாது. உண்மையாக என்டிபி பற்றி நம்ம கேட்கணும்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி பற்றி கேட்கணும்னா ஜிடிபியில் அதாவது ஜிடிபியில் 6% நிதி ஒதுக்கீடு செய்யணும்னு என்இபி பாலிசி சொல்லுது. நான் கேட்குறேன், ஒன்றிய அரசு என்இபி 20ல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க, 24 வரைக்கும் உங்கள் பட்ஜெட்டில் 6% ஜிடிபி அலாட் பண்ணுன்னு சொல்லி என்இபி சொல்லுது. முதல் என்இபியை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. 2% தாண்டது இல்லை உங்களோட பட்ஜெட் அலோகேஷன். நீங்கள் பட்ஜெட் அலோகேஷன் பண்ணாமல் வெறும் அதிகாரத்தை மட்டும் புடுங்குற முயற்சியாக செயல்பட்டு இருக்கீங்க. அப்படி பண்ணனால என்ன ஆச்சுன்னா இப்போ சமீபமாக 2 நாள் முன்னாடி பத்திரிகை செய்தி நேஷனல் அக்ரிடிஷன் கவுன்சிலில் இப்போ பாஜக ஆட்சியில் வந்து 13 அதிகாரிகள் ஊழலை ஏற்பட்டனால அந்த ஊழல் பெற்ற அதிகாரிகளை தண்டனை வகுத்து நேஷனல் அக்ரிடிஷன் கவுன்சில் வந்து இவ்வளோ மோசமான ஊழல் அமைப்பாக மாறிடுச்சுன்னு என்ற பல கல்வியாளர்கள் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மாநிலத்தோட முதல்வர், மாநிலத்தோட கல்வி அமைச்சர் இவங்கெல்லாம் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டு எல்லாமே பன்முகத்தன்மை உள்ள நாடு. இப்போ தமிழ்நாடு, கேரளா, வங்காளம், உத்தரப்பிரதேசம் ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு சமூக பன்முக அமைப்பில் மொழி பண்பில் இருக்கும் போது ஒன் ஷூ ஃபிட்ஸ் ஆல் மாடல், ஒரு ஷூ ஷேப்பை வந்து எல்லா காலம் திணிக்கிற விஷயங்கள் எப்படி வந்து இயற்கைக்கு ஒவ்வாத விஷயமோ தேசிய கல்வி கொள்கையை வந்து பாஜக வந்து தொடர்ந்து திணிக்கிற விஷயம் எந்த அளவுக்குன்னா இது திணிச்சாதான் நான் உங்களுக்கு சமகர சிக்ஷா ஃபண்டை அலாட் பண்ணுறேன்னு சொல்றது எவ்வளோ பெரிய பிளாக்மெயில் பாலிடிக்ஸ். இது வரைக்கும் எந்த ஒன்றிய அரசும் பண்ணது கிடையாது. ஏன்னா சமர சிக்ஷா ஃபண்ட் அமைப்பு முறை வந்து இவங்க ஆண்ட பாஜக ஆட்சி காலத்திலேருந்து பிறகு யூபிஏ அரசாங்கம் வந்து நிறைவுபடுத்தி ரைட்டு எஜுகேஷனுக்காக கொடுக்குற நிதியாக இருக்கட்டும், 14,000 ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்குறதா விஷயமா இருக்கட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், டீச்சர்ஸ் ட்ரைனிங்காக இருக்கட்டும் ஃபண்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கும் தேசிய கல்விக் கொள்கைக்கு சம்மந்தமே இல்லை. தேசிய கல்விக் கொள்கைக்கு முன்னாடியே எஸ்எஸ்ஏ ஃபண்ட் வந்துருச்சு. அப்போ ரொட்டீனான அலர்ட் பண்ணுற எஸ்எஸ்எஸ் ஃபண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டு நீ இதை பண்ணு அப்போ நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற சொல்கிறத வந்து எந்த ஜனநாயக நோன்புல நம்ம கடைப்பிடிக்கிறாங்க? இது சர்வாதிகார ஆட்சியா இல்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக ஆட்சியா, மக்களோட குரல்கள் கேட்குற ஆட்சியான்னு என்ற கேள்வியாக இருக்கு. வட இந்தியர்கள் அதிகமாக தமிழ்நாடு திமுக தான் பிடிச்சது, அதனால தான் இந்திய கட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு குற்றச்சாட்டு முடிக்கப்படுது. வட இந்தியானா புரியல. வட இந்தியா வந்து தொழிலாளர் தடவை தொழிலாளர் அதிகமாக வந்து தமிழ்நாட்டில் கொடுத்தது இல்லை. நீங்கள் வந்து நீங்கள் எங்கே போனாலுமே சின்ன சின்ன கடையில் கூட இந்தி பேச வந்திருக்காங்க. இன்னைக்கு அதனால இந்தி கற்றுக்கூடிய சூழ்நிலை இருக்கு. காரணமே திமுக தான். இது வியப்பா இருக்கு தோழர். நீங்க சொல்றது என்னன்னா ஒரு வளர்ந்த மாநிலத்தை நோக்கி வளர்கின்ற மாநிலம் வந்து அங்க சமூக விளிம்பு மக்கள் பஞ்சம் பழைக்கிறதுக்காக வறுமை ஒழிப்பதற்காக எங்க வந்து இருக்கோ அங்க நோக்கி வராங்க. இது இந்திய நாடு, இந்திய ஒருங்கிணைப்புல நம்ம இருக்கோம். இப்ப நான் வந்து இதே ஒரு மிகவும் பிற்படுத்த சமூகத்தை சேர்ந்த ஒரு யூபி தோழரோ பீகார தோழரோ பட்டியல மக்கள் சேர்ந்த பீகார் தோழரோ இல்லை உத்தரப்பிரதேச தோழரோ இங்க மாதிரி டாக்டர் ஆக முடியல, இங்க மாதிரி இன்ஜினியர் ஆக முடியல, இங்க இருக்கிற மாதிரி சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக முடியல இருக்க சூழல் அங்க இல்லைனால தான் இங்க அவங்க சுயமரியாதை அங்க அந்த ஊர்ல இல்லாதனால தான் அங்க இருக்கிற தினக்கூலிகளா இருக்கிறதோட அங்க வந்து சுயமரியாதை இல்லாம இழக்கக்கூடிய சூழல் இருக்கனால தான் தமிழ்நாட்டு நோக்கி வரதுக்கான முக்கிய காரணம் இங்க இருக்கிற மக்கள், தமிழக மக்கள் அவர்களை சுயமரியாதையோட நடத்துறாங்க. எந்த அளவுக்குன்னா அவங்களோட உரையாடுறதுக்கு நம்ம இந்தி பேசுற அளவுக்கு சுயமரியாதை வளர்த்திருக்கிற சூழலை உருவாக்கி இருக்கிறது என்னடா நம்மளோட பண்பு தான் தோழர். ஆனா அவங்க இங்க இந்தி கத்துக்கிட்ட வர ஏஜென்சிக்கு சொல்றேன்,
தயவுசெய்து நீங்கள் ஏஜென்சி மூலம் தான் வர்றாங்க. பல்வேறு ஏஜென்சி உத்தரப்பிரதேசம் இருக்குது, பீகாரில் இருக்குது, கட்டட வேலைக்காக வராங்க, கட்டுமான வேலைகளுக்கு வராங்க. ஏஜென்சி மக்களை பார்த்து கேட்குறேன், உங்கள் குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு அங்கே தமிழை சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க இங்கே தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தால் தோழர் கேள்விக்கு உகந்ததாக இருக்கும். இல்லை அப்படி சொல்லுங்க, அப்படி சொல்ல என்னன்னா அங்கே வந்து வேலை செய்கிற இந்திய பேசுகிற தொழிலாளிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் எங்களை வந்து சுயமரியாதை நடத்துகிறாங்க சொல்கிறாங்க. அது அவங்க சொன்னது, அவங்கள தான் கேட்கணும். நீங்கள் அந்த அரசாங்கங்கள் அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கலன்னு சொல்லுங்கள்.